வணக்கம். இன்றைக்கி கொழுக்கட்டைக்கு நம்ம ஓலையை ஃபஸ்ட்டு வெட்டிக்கிடுங்க. இந்த மாதிரி 2 இதை வச்சுக்கிடுங்க அளவாக. வெட்டிட்டு இப்படி மொத்தமாக வச்சுக்கிடுங்க. அடுத்தாப்புல பச்சை அரிசி மாவு, தட்டைப்பயிறு, அப்புறம் வெல்லத்தை காய்ச்சி வச்சுக்கிடுங்க. அப்புறம் அரிசி மாவை கொட்டிக்கிடுங்க. அதில் ஒரு புளியை பிடிச்சி வெள்ளைப்பாலை உள்ளே ஊற்றிடுங்க. அப்புறம் பச்சை பயிரை மேலே வர தூவி விட்டு நல்லா கலச்சி அமுக்கமுக்குன்னு அமுக்கிடுங்க. அப்புறமா தான் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிரும். அப்புறம் அந்த ஓலைகளை பிரித்து உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி வச்சு மூடிடுங்க. இதே மாதிரி நல்லா கெட்டிடுங்க. கெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி பானைக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே இந்த ஓலையில் வச்ச கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கி நல்லா காற்று போகாத அளவுக்கு மூடி அப்படி கேஸை பற்ற வச்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கொழுக்கட்டை ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது பாருங்கள். பிரிக்கும் போதே ஓலை மணக்குது. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். கொழுக்கட்டை வெரி நைஸ். எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலுங்க, செம்ம டேஸ்ட். அப்படியே பிடிச்சா லைக் பண்ணி விட்ருங்க.